வணக்கம். சோ இப்போ வந்து வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ வந்து நம்ம வந்து பாட்டி சொல்ல போற நல்ல தமிழ் கதையை கேட்க போறோம். ஓகே பாட்டி? ஆமா வணக்கம். சோ இப்போ ஆரம்பிக்கலாம். என்ன கதை சொல்ல போறீங்க? நம்ம எல்லாரும் கதை சொல்ல போறேன். பனைமரத்து கதை சொல்ல போறேன். ஓகே, நீங்க எப்ப படிச்சீங்க அந்த கதைய? நான் படிச்சது வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கலையா? 3ஆம் கிளாஸ் படிக்கையில படிச்சேன். சரி, 3ஆவது வந்துச்சு. ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 64. 64. அப்ப நீங்க படிச்சது வந்து 8 வயசுல. 8 வயசு 55 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பமா? 55 வருஷத்துக்கு முன்னாடி. 55 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. படிச்சது. நேத்து நீ மதியானம் என்ன சாப்பிட்ட ஜெர்சா? சரி, நீ யோசிச்சுட்டே இரு. சரி, நீங்க சொல்லுங்க அப்பதா. பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமேன்னு ஒரு பையன் கேட்டான். அந்த பையனுக்கு அந்த பனைமரம் சொன்னுச்சு, நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களை சொல்லி வாரி பையா கேட்டுவான்னு சொன்னுச்சு. அப்ப பனைமரம் சொன்னுச்சு, என்ன சொன்னுச்சுன்னா, நாம் படுக்க நல்ல பாயாவின் பஞ்சனைக்கு நாராவின் அடுக்கடுக்கா பானைகளை அடுக்கி வைக்க உரியாவின் சித்திர கோடையில சிறந்த நொங்கு நான் தந்துடுவேன், எத்திசையும் உள்ளவருக்கு ஏதுடவியும் செய்துடுவேன், பசித்து வந்த மக்களுக்கு பணம்பழமும் தந்துருவேன், புசிய நல்ல கிழங்காக புது சிறி தந்துருவி, மாடு கட்ட கயராணி கண்டு கட்ட தும்பாணி பொட்டி முடையலாணி விசிறி முடையலாணி எல்லாம் அப்ப வரிசையா சொல்லி வச்சு பாதி மறந்து வச்சு இவ்வளவுதான் தெரியுது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜெர்ஷா, உனக்கு அதுல பாட்டி சொன்னதுல என்ன புரிஞ்சிச்சு சொல்லு. என்ன புரிஞ்சுச்சுன்னா பாட்டி ஒரு கதை சொல்றாங்க. ஆனா அது என்ன சொன்னாங்கன்னு புரியல. பனைமரம் பனைமரம் ஒரு பையன், அது மட்டும் தான் எனக்கு மட்டும். என்னன்னா நம்ம வந்து நொங்கு குடிச்சோமா, அந்த 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 மரத்தோடைய பேர் தான் பனைமரம். சித்திர மாத்தையில சிறந்த நொங்கு. அது வந்து சித்திரை மாசம்னா இப்ப என்ன சொல்றது, இந்த மாசம் மார்ச் ஏப்ரல். போன மாசம் நம்ம திருவிழா மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல வந்து அந்த அது சீசன்ல அந்த நொங்கு பனம்பழம் எல்லாமே கிடைக்கும். பசியோடு வந்தவங்களுக்கு பனம்பழமும் தந்துடுவி, அதுல வந்து நல்ல கிழங்காக புது விசிறி தந்துடுவி, வீசுற அதுல வந்து விசிறி கிடைக்கும். அதனால அது என்னன்னு அந்த லீஃப்ல இருந்து நமக்கு வந்து விசிறி கிடைக்கும், அதுல மொங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மொங்கு வந்து பறிக்கலைன்னா அது பழம் பழமா சாப்பிடறதுக்கு பழம் கிடைக்கும். போயிட்டோம்னா பனைமரம் பொத்து விழுகும். அதுல மொங்கு கிடைக்கும், பழம்பழம் கிடைக்கும், விசிறி கிடைக்கும். அப்புறம் பார்த்தா அதே இது கயிறு கிடைக்கும். கயிறு அதுல இருந்து கிடைக்குமா? அப்புறம் கல்லு கிடைக்கும். கல்லு அதுல இருந்து கல்லு அதுல கிடைக்கும், பதனி கிடைக்கும். ஒரு காரே கிடைக்கும். அதுல காரும் கிடைக்கும். ஆமா, 2 நொங்க சேர்த்த காரு. அப்புறம் விறகு கிடைக்கும். இப்ப நம்ம பொங்கல் வைக்கையில எரிச்சோம்ல ஓலை, அது நான் கொடுத்தது அந்த ஓலை. ஆமாடா, அது கூட எரிச்சோமே ஒரு மாட்டுனா கூட அதை எடுத்துட்டு எரிக்குவான்னு கேட்டேன். எஸ், ஓகே. சரி, அப்பதான் சப்ஸ்கிரைபர் எங்க பீகார் தமிழச்சி சொல்லுங்க. பீகார் தமிழச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பீகார் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லிருங்க. ஓகே, பாய்.